அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் கோடியில வரக்கூடிய அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல 11 ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும், பல கோடிகளை நாம ஈர்க்கலாம். நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் இந்த நாள்ல நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த முருகப்பெருமானோட அருளால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமைக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுல முதல்ல வரக்கூடிய முக்கியமான சேர்க்கை அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவு தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பங்குனி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை ஏகாதேசிய விஜய ஏகாதேசின்னு சொல்லுவோம். இந்த நாள் நமக்கு வெற்றியை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதேசியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதுவும் அபிஜித் நட்சத்திரமும் இந்த நாள்ல சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இந்த நாள்ல 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 11ஆம் தேதி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி. அந்த வகையில 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடைஞ்சு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தையும் புது ஆரம்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு 77ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 25, வருஷமும் 25. அந்த வகையில 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். இப்போ 77ங்கிற சேர்க்கை மட்டும் இல்லாம 25ங்கிற போர்ட்டலும் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 99ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 7. அதே மாதிரி இந்த வருஷம் 2025 இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 99ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான சேர்க்கைகள் நிறைஞ்ச நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு அனைத்து தேவதைகளோட ஆசிர்வாதமும் கிடைக்கிறதுக்கு இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கூட முகம் கை காலை கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு வரிய 11 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு நிச்சயமா உடனடியா கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11 ரூபாயை வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா
பண கஷ்டம் இருக்கிறவங்க செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கு, வீண் விரைய செலவுகளும் இருக்கு, வறுமையும் இருக்கு. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை மட்டும் உங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம். இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யுங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 11 ரூபாய் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 11 ரூபாயை வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 11 ரூபாய் 10 ரூபாய் நோட்டு 1 ரூபாய் நாணயம்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா அதோட மதிப்பு 11 இருக்கணும். அடுத்ததான் நமக்கு ஒரு சின்ன பேப்பர் தேவைப்படும். அதாவது எழுதுறதுக்கு கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ஒரு பேஸ்ட் நாம ரெடி பண்ணணும். இந்த பேஸ்டை எப்படி ரெடி பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா ஜவ்வாதை எடுத்துக்கோங்க. இத பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்டா பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இத தொட்டு எழுதுறதுக்கு ஒரு குச்சி நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட மாதுளம் பழம் குச்சி இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா மருதாணி குச்சி. இது ரெண்டுமே சூப்பரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா வேப்ப இலையோட குச்சி, மா இலையோட குச்சி, ஏதாவது ஒரு பூவோட காம்பு, அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி குச்சி, தீக்குச்சி, இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் நமக்கு ஒரு துணி தேவைப்படும். சிகப்பு நிற துணி, பச்சை நிற துணி, வெள்ளை நிற துணி, எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா 7 மணி 7 நிமிடங்களுக்கு கூட நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த 2 குறிப்பிட்ட 1 நிமிஷமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணில இருந்து 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 7 மணில இருந்து 7 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, இப்ப நான் சொன்ன இந்த 4 பெஸ்டான டைம்ல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட குச்சியால தொட்டு நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு கீழ் லைன்ல கிளீம்ங்கிற கிருஷ்ணருக்குரிய பீஜ மந்திரத்தை ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லைன்னா தமிழ்லயோ நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில இந்த 11 ரூபாயை வச்சுட்டு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரையும் வச்சு இதை ஒரு முடிச்சா கட்டி வச்சுக்கிட்டு இந்த முடிச்ச உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு கிளீம்ங்கிற கிருஷ்ணருக்குரிய பீஜ மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷமாவது நீங்க தொடர்ந்து சொல்றதுக்கு பாருங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த முடிச்ச கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆனா நீங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் செய்யலாம். பூஜை அறையில உட்கார்ந்துதான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்படி பீரோல வச்சிருக்கக்கூடிய இந்த முடிச்ச என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. எதுவுமே செய்ய தேவையில்லை. 1 வருஷம் கழிச்சு எப்ப இந்த முடிச்சு உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த முடிச்சை எடுத்து அதுல இருக்கக்கூடிய 11 ரூபாய நீங்க எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கோ கோவில் உண்டியல்ல போடுறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க. அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. அந்த
அந்த துணியையும் கூட சேர்த்து தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.